வணக்கம், இது உங்கள் டெக் வீடியோஸ் தமிழ் சேனல். நான் உங்கள் விஜய். ஸோ சாம்சங் பார்த்தோம்னா பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு 5G ஸ்மார்ட் போனை கொண்டு வந்திருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி M40 5Gன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் போன் தான் அது. ஸோ இந்த சாம்சங் கேலக்ஸி M14 5G ஸ்மார்ட் போன்ல அப்படி என்னதான் இருக்கு, என்னென்ன ஃபியூச்சர்ஸோட இந்த மொபைலை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுதான் மொபைலோட பாக்ஸுக்குள்ள என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணதுமே நமக்கு மொபைல் தான் இருக்கு. மொபைலில் ஓரமாக எடுத்து வச்சுட்டு வேற என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள நமக்கு சிம் இஜெக்டட் டூல் இருக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னா இது கூட ஒரு யூசர் மேனுவல் கைட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க வழக்கம் போல. அதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா டைப் சி கேபிள் இருக்கு. அண்ட் இங்கே இந்த மொபைலில் 25 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே நமக்கு அடாப்டர் கொடுக்கல. ஸோ நமக்கு சார்ஜிங் அடாப்டர் வேணும்னா நம்ம தனியாக பணம் கொடுத்தா வாங்கிக்கணும். ஸோ இப்போ இந்த மொபைலோட டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். வலது பக்கமாக வால்யூம் ராக்கர் கீ இருக்கு. அண்ட் அதுக்கு கீழே பவர் பட்டன் தந்திருக்காங்க. இந்த பவர் பட்டனே தான் நமக்கு இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராகவும் யூஸ் ஆகுது. அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா சிம் ஸ்லாட்ஸ் தந்திருக்காங்க. 2 சிம், அது கூட ஒரு டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே நமக்கு எக்ஸ்பெண்ட் மெமரி பார்த்தோம்னா 1 TB வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டாப்ல பார்த்தோம்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கு. அண்ட் பாட்டம்ல 3.5 mm ஆடியோ ஜேக், மைக், டைப் சி போர்ட், அதோட ஸ்பீக்கர் கிரில்லும் இங்க தந்திருக்காங்க. அண்ட் பேக் சைடுல நமக்கு இருக்கிற பேனல் பார்த்தோம்னா என்னதான் பளபளன்னு மின்னாலும் இது ஒரு பிளாஸ்டிக் பாடி தான். அடுத்ததா டிஸ்பிளேக்கு வருவோம். ஸோ இங்க டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் 6.6 இன்ச்சுக்கான Full HD Plus PCS LCD டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த டிஸ்பிளே வருது. யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இங்க வைட் L1 சப்போர்ட் இருக்கு. அண்ட் இந்த டிஸ்பிளேக்கு கார்னிங்கோட Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் இந்த டிஸ்பிளே AMOLED டிஸ்பிளே அளவுக்கு இல்லைனாலுமே ரொம்பவே டீசென்ட்டான ஒரு LCD பேனல்னே சொல்லலாம். பட் சாம்சங் ரொம்பவே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தோம்னா இதோட இந்த வாட்டர் ட்ராப் நாச் ஸ்டைல இன்னுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வர மொபைல்ஸ் எல்லாமே பஞ்ச் ஹோலுக்கு மாறிட்டாங்க. ஆனா இவங்க விவோ பிராண்ட்ஸ் எல்லாருமே வாட்டர் ட்ராப் நாச்லயே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு குறைனை இந்த இடத்துல சொல்லலாம். மற்றபடி பெசல்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஈவனா நல்லா இருக்கு. சின் மட்டும் இன்னும் கொஞ்சம் சின்னதா கொடுத்திருந்தாங்கன்னா இன்னுமே இங்க கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்குன்னு கூட சொல்லலாம். இங்க சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் Android 13 பேஸ் பண்ணி இவங்களோட ஓன் UI ஆன One UI ல இந்த மொபைல் பவர் ஆகுது. அண்ட் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் சாம்சங் காலங்காலமாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இவங்களோட ஓன் சிப் செட்டான Exynos 1330 சொல்லக்கூடிய சிப் செட் தான் இங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தோம்னா நமக்கு 5 nanometer ஆர்கிடெக்சர்ல பில்ட் ஆனது. அண்ட் Mali G68 சொல்லக்கூடிய GPU இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ LPDDR4X RAM அண்ட் அது மட்டும் இல்லாமல் UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் இங்கே இருக்கு. அண்ட் RAM பிளஸ் ஆப்ஷனும் இங்கே இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி மேக்ஸிமம் 6 GB வரைக்கும் நம்மளால RAM எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 5G ஸ்மார்ட் போன் அப்படிங்கிறதுனால 13 5G பிராண்ட்ஸ்க்கான சப்போர்ட் இந்த மொபைல்ல இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஃபியூச்சர்ல எந்த ஒரு பேண்ட் நமக்கு சப்போர்ட் வந்தாலுமே இதுல ஈஸியா அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் இங்க சொல்லலாம். மற்றபடி ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு மிட் ரேஞ்சில் கிடைக்கக்கூடிய நார்மலான யூசர்ஸ் ஒரு சில கேம்ஸ் அக்சஸ் பண்ணிக்கலாம். பெரிய கேம்ஸ் விளையாடுறதுனாலுமே நார்மல் மோட்ல வச்சு நார்மலா நம்ம விளையாண்டுக்கலாம். மற்றபடி பெரிய அளவுலாம் நம்ம இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல எதிர்பார்க்க முடியாது. அடுத்தது இங்க கேமராவை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. 50 மெகா பிக்சலுக்கான மெயின் கேமரா, இது f1. அபெக்சர் லென்ஸோட பேர் ஆகுது. ஆனா அது கூட ஒரு 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சார் அண்ட் ஃபைனலா ஒரு 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சாரை இங்க கொடுத்திருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட் சைடுல பார்த்தோம்னா இந்த வாட்டர் ட்ராப் நாச்ல ஒரு 13 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா ஒன்னு இருக்கு. இது f2.2 அபெக்சர் லென்ஸோட வருது. அண்ட் வீடியோ ரெக்கார்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் சைடும் சரி பேக் சைடும் சரி ரெண்டு பக்கமே 1080p 30 fps வரைக்கும் நம்மளால வீடியோ ரெக்கார்டிங் எடுத்துக்கிற முடியும். ஸோ இங்க பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா 6000 mAh ஒரு பெரிய பேட்டரி தான் இங்க கொடுத்திருக்காங்க. இதுக்கு 25 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ஆனா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இங்க நமக்கு சார்ஜிங் அடாப்டர் வராது. நமக்கு வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா தனியா தான் நம்ம வாங்கிக்கணும். இங்க ஃபைனலா பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் 4 GB RAM 128 GB ஸ்டோரேஜ் கொண்ட வேரியண்ட்டை 13,490 ரூபா, அதாவது 13,500 ரூபாய்க்கும், 6 GB RAM 128 GB ஸ்டோரேஜ் கொண்ட வேரியண்ட்டை 15,000 ரூபாய் அப்படிங்கிற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஸ்மார்ட் போனை பத்தி? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இது மாதிரி வேற ஏதாவது வீடியோ இல்லது கம்பேரிசன் வீடியோ இல்ல டெக் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் வேணா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ண பார்க்குறோம். 8 திக்கும் மொழிக்கிட்டும் தமிழ். நன்றி, வணக்கம்.